வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக நேர்களுக்கு வணக்கம் கூறி எங்களுடன் சேர்த்து அழைத்து கொண்டு செல்ல போன்றோம். எங்கே சொன்னால் அச்சுவேலியினுடைய ஒரு கிராமத்திற்கு பாருங்கள், பேரிலே கொஞ்சம் வித்தியாசம் தருகிறது. பத்தமேனி என்றுதான் இந்த கிராமம் அழைக்கப்படுகிறது. வித்தியாசம் தருகின்றது அல்லவா? இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக நேர்களையும் பத்தமேனி கிராமத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல போன்றோம். நீங்களும் வாருங்கள் எங்களை தொடர்ந்து. இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்று இணைந்திருங்கள். செம்மண்ணிலே தங்களுடைய வேர்வை துளிகளை சிந்தி மணிக்கணக்காய் வேலை செய்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் தான் இந்த பத்தமேனி கிராமத்திலே அதிகளவாக வாழ்கிறார்கள். இப்போது இவர்களுடைய பிரதான தொழிலாக, இப்போதல்ல அன்றைய காலம் தொட்டு இன்று வரை இவர்களுடைய பிரதான தொழிலாக விவசாயம் தான் இருக்கிறது. விவசாயத்தை தன்னிறைவாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் வெங்காயத்தை தான் தங்களுடைய பிரதான பயிர்களாக செய்கிறார்கள். இங்கே இருந்து பல சந்தைகளுக்கு இவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். இப்போது வெற்றிலை, மிளகாய் போன்ற சிறு பயிர்களையும் இவர்கள் மேற்கொள்கிறார்கள். இந்த கிராமத்தினுடைய பெயரை பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. பத்தமேனி. சில வேளை இந்த இடம் முன்னைய காலங்களிலே ஒரு பெற்றையும் காடுமாக இருந்திருக்கலாம். அடுத்து நாங்கள் இந்த கிராமத்திற்கு ஏன் இவ்வாறு பெயர் வந்தது என்பதை பார்க்கலாம். பொறுத்தவரையிலே அந்த ஊரினுடைய பெயர் வருவதற்கு ஏதாவது ஒரு காரணம் சுவாரஸ்யமான முறையிலே அமைந்திருக்கும். அதே போல இந்த அச்சுவேலியிலே அமைந்திருக்கின்ற பத்தமேனி இந்த கிராமத்தினுடைய பெயர் வருவதற்கும் பாருங்கள் ஒரு வித்தியாசமான காரணம் இருக்கிறது. அந்த நாட்களிலே இந்த இடத்திலே, அதாவது இந்த பத்தமேனி கிராமத்திலே பக்தர்கள், கோயிலுக்கு செல்கின்ற பக்தர் கூட்டம் அதிகளவான பேர் இங்கே வாழ்ந்த காரணமாகத்தான் இந்த கிராமத்திற்கு பத்தமேனி என்று சில பெயர் வந்திருக்கலாம். அதை விட முன்னைய காலங்களிலே குடியிருப்புகள் வர முதல் இந்த இடம் ஒரு பெற்றையும் காடுமாக இருந்த காரணத்தினாலும் இந்த இடத்திற்கு பத்தமேனி என்று அழைக்கப்படுது. அச்சுவேலி பத்தமேனியில் இருக்கின்ற ஒரு முக்கியமான விநாயகர் ஆலயத்தின் முன்பாகத்தான் இப்போது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயம் தான் பத்தமேனி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்தை எல்லோரும்
பத்தமேனி பிள்ளையார் ஆலயம் என்று தான் அழைக்கிறார்கள். இந்த ஆலயம் இன்றைக்கு 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது தெரியுமா? முன்னைய காலங்களிலே விவசாயத்திற்கு பெயர் போன இடங்களில் அச்சுவேலியை பொறுத்தவரையிலே இந்த பத்தமேனியை குறிப்பிடலாம். இந்த இடமெல்லாம் ஒரு விவசாய பூமியாகத்தான் இருந்தது. ஒரு நாள் வயலை உழுவதற்காக நிலத்தை பண்படுத்த வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் ஏற்கலப்பையிலே விநாயகருடைய சிலை தட்டுப்பட்டிருக்கிறது. உடனே அதை எடுத்து ஆரம்ப காலங்களிலே இந்த இடத்திலே வைத்து வழிபட்டிருக்கிறார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆலயம் இவ்வளவு பெரிதாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இங்கே விநாயக சதுர்த்தி, பெருங்கதை விரதம் என்பன சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு கிராமத்தை பொறுத்தவரையிலே அங்கே வாழ்கின்ற மக்களினுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக சனசம நிலையத்தை அமைத்திருப்பார்கள். அதே போல அச்சுவேலி பத்தமேனி கிராமத்திலே இந்த விநாயகர் ஆலயத்திற்கு அருகிலே விநாயக சனசம நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே எனக்கு பின்னால் பாருங்கள், ஒரு முதியவர் பத்திரிகை படித்துக் கொண்டிருக்கின்றார். மாலை நேரம் என்று சொன்னாலே இந்த சனசம நிலையத்தில் இளைஞர்கள் கூடி விடுவார்கள். தங்களுடைய மாலை நேர பொழுதை இந்த மர நிழலையும் இந்த சனசம நிலையத்தையும் இவர்கள் கழிப்பார்கள். எனக்கு பின்னால் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த குடிலை பாருங்கள். பெரும்பாலான கிராமங்களில் இப்படியான குடில்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு கிராமத்தை பொறுத்தவரையிலே அங்கே வாழ்கின்ற மக்களினுடைய பிரதான தொழிலாக விவசாயம் இருக்கும். விவசாயம் செய்கின்ற பெருங்குடி மக்கள் வீடுகளில் மாடுகளை வளர்ப்பார்கள். மாடுகளை வளர்ப்பவர்கள் இப்படியான குடில்களை அமைத்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் மழை காலங்களில் மாடுகளுக்கு தீவனம் வைப்பது மிகவும் கடினமாக இருக்கும். இப்படியான குடில்களை அமைத்து தான் அதுக்குள்ளே தொட்டி போன்ற அமைப்பை செய்திருக்கிறார்கள். அந்த தொட்டிக்குள்ளே புட்களை போட்டு விடுவார்கள், மாடுகளை கட்டி விடுவார்கள். மாடுகள் என்ன செய்யும் சொன்னால் சுத்தி 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 அந்த இடத்திலே நின்று உண்டு விட்டு அந்த இடத்திலே படுத்து உறங்கிவிடும். பின்னர் மாடு போடுகின்ற சாணம் விவசாய நிலங்களுக்கு உரங்களாக பயன்படுகிறது. பெரும்பாலும் இப்படியான குடில்களை இப்போது காண்பது அரிது. ஆனால் இந்த பத்தமேனி கிராமத்திலே நாங்கள் படப்பிடிப்பதற்காக வந்த பொழுது இந்த குடிலை கண்டுவிட்டோம். பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றான்னு சொல்லி. பாருங்கள், ஒரு விவசாய பெருங்குடி மகன் மண்ணிலே தமது கால்களை புதைத்துவிட்டு மணிக்கணக்காய் வேலை செய்துவிட்டு களைத்து போய் இந்த இடத்தில் வாழை இலையில் வைத்து தோசை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். வாசம் கம கம அடித்துக் கொண்டிருக்கிறது. இவர் சாப்பிடும் பொழுதே இவரிடம் தற்போது ஒரே அடி பாப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். என்ன இப்ப சாப்பிடுறீங்க? நேரம் போட்டுது. இப்பதான் சாப்பிடுறோம். சரி, இப்ப வேலையெல்லாம் முடிஞ்சது. என்ன செஞ்சீங்க? பாத்தியாட்டினீங்க. என்ன பயிர் நட போறீங்க? கோவா நட போறீங்க. அப்ப களைச்சு போனீங்க, சாப்பிடுறீங்க. எப்படி இருக்கு தோசை சம்பளம்? நல்லா கிடக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு. வாழையில சுத்தி நல்ல வடிவா இருக்கு பாக்கவே. நல்லா களைச்சு போனீங்க. நல்லா களைச்சு போறீங்க. எத்தனை மணிக்கு வந்த நீங்க? 6 மணிக்கு. 6 மணிக்கு வந்துட்டீங்க. அப்ப எல்லா வேலையும் முடிச்சு எத்தனை மணிக்கு போறீங்க? 2 மணிக்கு. 2 மணிக்கு தான். அங்கால கொஞ்சம் பேர் டீ குடிச்சு கொண்டிருக்கிறேன். சாப்பிட்டு முடிய மேல டீயா குடிப்பீங்க? ஓ, டீ தானோ. சரியா, அப்படியா சாப்பிடுங்க. நன்றி.
எதை போட்டாலும் விளைகின்ற பொன் பூமியாக இந்த விவசாய நிலங்கள் இருந்தாலும் கல் விளைகின்ற பூமியாகவும் இருக்கிறது. வருடந்தோறும் இங்கே விளைகின்ற கற்களை அகழ்ந்து வந்து இவர்கள் மாற்று நடவடிக்கைக்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த ஊர் மக்கள் அதாவது வீடு கட்டுவதற்கும் கட்டடங்கள் அமைப்பதற்கும் இந்த கற்கள் பயன்படுகின்றன. ஒரு விவசாய நிலத்தை பொறுத்தவரையில கற்கள் இருந்தால் நிலத்தை பண்படுத்த முடியாது. இதன் காரணமாக இடையிடையே இந்த கற்களை மகள வேண்டி இருக்கிறது. இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக அச்சுவேலி பத்தமேனி கிராமத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் என்று உங்கள் அன்பின் சர்மி. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.